இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களே, உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே நாம் இஸ்ரவேல் ஜனங்கள் ஓசியா தீர்க்கதரிசி மூலமாக அவர்களுடைய ஆவிக்குரிய நிலைமையை ஆண்டவர் சுட்டிக்காட்டி கொண்டிருக்கிறார். நாம் புதிய இஸ்ரவேலராகிய நமக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சீர்கேடுகள், குறைபாடுகள், அவற்றை நாம் களைந்து இந்த லெந்தனும் நாட்களிலே நாம் நம்மை புதுப்பித்து கொள்ள ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இந்த நாளிலே ஆண்டவர் ஓசியா தீர்க்கதரிசி மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து என்ன சொல்லுகிறார் என்றால், ஓசியா 10:11 இவ்வாறு சொல்லுகிறது: போரடிக்க விரும்பும் கடாரி. போரடிக்க விரும்பும் கடாரி. கடாரி என்பது ஒரு பசு, இளம் பசுவை குறிக்கிறது. அது ஒரு கன்றுக்குட்டியும் அல்ல, ஒரு பெரிய பசுவும் அல்ல. இந்த இளம் பசுவை என்ன செய்வார்களாம், வீட்டிலே கட்டி வைத்து அதற்கு தேவையான உணவுகளை வழங்குவாங்க. மிகவும் செல்லமாக அது வளரும். ஏனென்றால் அது மிக கடினமான வேலைகளை செய்வதற்கு இப்போ தகுதியுடையதல்ல. எனவே போரடிப்பதற்கு மட்டுமே அதை பயன்படுத்துவார்கள். அதே போல ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த போரடிக்க விரும்பும் கடாரியை போல நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் எப்படி நடத்தினேன், செல்லமாக உங்களை நடத்தினேன். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு வெயில் படக்கூடாதுன்னு மேகஸ்தம்பம், இருள் இருக்கக்கூடாது என்று அக்கினி ஸ்தம்பம், தேவையான நேரத்தில் மன்னா, கசப்பான தண்ணீர் என்றால் அதை தித்திப்பாக மாற்றி கொடுக்கிறார், மாறாவின் கசந்த நீரை. செங்கடலே வந்து தடுக்கும்போது அவரே அதை பிளந்து வழிவிடுகிறார். இவ்வாறு மிகவும் செல்லமாக, மிகவும் ப்ராஸ்பரஸ் லைஃப்னு சொல்லலாம். அந்த மக்களை அப்படியாக ஆண்டவர் கூடவே இருந்து வழி நடத்துகிறார். அதை வெளியே அனுப்பவில்லை. ஆனால் கர்த்தருடைய ஜனங்களோ என்னை மறந்து அக்கிரமத்திலும் துர்க்கிரியையிலும் ஈடுபடுகிறார்கள். ஆகவே ஓசியா 10:9 இவ்வாறு சொல்லுகிறார்: நீ கிபியாவின் நாட்கள் முதல் பாவம் செய்தாய். கிபியாவில் செய்த பாவத்தை நாம் நியாயாதிபதிகள் 19ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த பாவத்தை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், அவர்களுக்கு தண்டனை கொடுக்க விரும்புகிறார், அவர்களை தண்டிக்க ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை என்ன செய்வேன், அதை நீங்கள் பெருமையோடு அலைகிறீர்கள். ஓசியா 10:9 சொல்லுகிறது, தன்னை தண்டிக்க யாரும் இல்லை என்று பெருமையோடு அலைகிறார்கள், நான் அவர்கள் மேல் என் நுகத்தை வைப்பேன். எப்படி ஒரு கடாரி செல்லமாக வளர்க்கப்படுகிறதோ, வெறும் போரடிக்க மட்டும் பயன்படுத்தப்படுகிறதோ, அதே கடாரியை ஆண்டவர் இப்போது சொல்லுகிறார், நான் உன்னை உழுறதுக்கு ஏர் பூட்டி என் நுகத்தை உன் மேலே வைப்பேன். ஒருவேளை நமக்கு கொடுத்துருக்கிற வாய்ப்புகள், வசதிகள், இவை எல்லாவற்றையும் நாம் பயன்படுத்தாமல் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், என் நுகத்தை உன்மேல் நான் வைக்கப் போகிறேன், நான் உன்னை ஏற்பூட்டி உழப்போகிறேன், கடினமான வேலைகளை உனக்கு கொடுக்க போகிறேன். இப்படியாக நாம் போரடிக்க விரும்புகிற கடாரியாக வாழ்நாள் முழுவதும் செல்ல பிள்ளைகளாகவே, குட்டி பிள்ளைகளாகவே நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி இல்லாமலே இருக்க விரும்புகிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். விவேகம் இல்லாத பிள்ளை. 2வது ஆண்டவர் சொல்லுகிறார், விவேகம் இல்லாத பிள்ளை. ஒரு விவேகம், ஸ்மார்ட்னஸ், ஒரு ஞானம், இதெல்லாம் நமக்கு எல்லாரும் நம்ம பிள்ளைகள்கிட்ட நம்ம எதிர்பார்க்கிறது. ஓசியா 13:13 ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்களோ விவேகம் இல்லாத பிள்ளைகளாக இருக்கிறார்கள். இந்த ஜனங்கள் செல்வ செழிப்பினாலும் அரசியல் அமைதலினாலும், அந்த காலத்தில் போர் இதெல்லாம் இல்லைன்னா அவங்க ரொம்ப அமைதியாக வாழ்வாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்த மக்கள் ஆன்மீக வாழ்க்கையில் மிகவும் பின்தங்கி போனார்கள். கர்த்தருக்காக வாழ்வதில், கர்த்தரோடு நெருங்கி இருப்பதில், ஆண்டவரை நம்புவதில், ஆண்டவரை விட்டு மறந்து பின்வாங்கி போன சூழ்நிலையை பார்க்கிறோம். ஆகவே தான் ஆண்டவர் இப்படியாக எச்சரிக்கிறார். ஓசியா 13:6 இவ்வாறு சொல்கிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தியானார்கள், அவர்கள் திருப்தியான பின்பு இதயம் மேட்டிமையாயிற்று. நாம் மேய்ச்சலை தந்த ஆண்டவரை பற்றி கொள்ளாமல் அந்நிய தெய்வங்களை நாடி விவேகமில்லாத பிள்ளைகளைப் போல இருக்கிறோமா? ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை பயன்படுத்தாமல், ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில் நாம் மேட்டிமையாக்கி காணப்படுகிறோமா? நாம் புத்தி இல்லாதவர்களைப் போல காணப்படுகிறோமா? ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார், நீங்கள் திருப்தியாய் செழிப்பாய் நடத்தின தேவனை மன மேட்டிமையினாலே அலட்சியமாக்கினீர்கள். ஆகவே ஆண்டவர் நமக்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறதாக சொல்லுகிறார், பிரசவ வேதனை போன்ற வேதனை உங்களுக்கு வரும். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் என்ன ஒரே தண்டனையாக சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கலாம். இல்லை, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் இந்த விவேகம் இல்லாத பிள்ளைகளுக்கு என்னதான் அவளுடைய வாழ்க்கையில் வேதனைகள்,
பிள்ளைகளின் கால்களை பிடித்து தரையிலே மோதி அடிக்கிற அந்த நேபுகாத்நேச்சார் என்னும் அரசாட்சியை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார். கர்ப்பவதியான வயிற்றை கீறி குழந்தையை வெளியே எடுத்து கொண்ட அந்த சம்பவத்தை ஓசியா 13:6 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, ஞானமுள்ளவர்களாக நாம் செயல்படுவோமா? காலத்தை பிரயோஜனப்படுத்துவோமா? வெளிப்பாக இருக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அலாட்டாக இருக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம எப்படி அலாட்டாக இருக்கிறோம்? வெளிப்பாக இருக்கிறோமா? இல்லை நம்ம இந்த காட்டு கழுதையை போல அல்லது இந்த விவேகம் இல்லாத பிள்ளையைப் போல இந்த கடாரியை போல காணப்படுகிறோமா? அடுத்ததாக ஆண்டவர் சொல்லுகிறார், கட்டுக்கு அடங்காத கடாரி. ஓசியா 4:16 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கடாரி என்பது இளம்பசுன்னு சொன்னேன். இது கட்டுக்கு அடங்காத கடாரியாக இருக்கு. கட்டு என்றால் ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய விதிகளும் பிரமாணங்களும் நியாயப்பிரமாணங்களும் கற்பனைகளும் வசனங்களும் அதை கேட்பதற்கு விருப்பமில்லாத ஒரு சூழ்நிலை. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் இங்கு. வேதத்தை, நீ என் வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். இளம்பசு இந்த கடாரியானது கட்டுக்கடங்காத கடாரியாக காணப்படுகிறது. ஆகவே தான் ஓசியா 4:2 ஆண்டவர் சொல்லுகிறார், பொய்யானையிட்டு பொய் சொல்லி கொலை செய்து திருடி விபச்சாரம் பண்ணி மிஞ்சி மிஞ்சி போகிறீர்கள். நாம் எப்படி காணப்படுகிறோம் என்று ஆண்டவர் அப்படியாக நம்மை அப்படியே பார்த்து சொல்லுவதை போல சொல்லுகிறார். நீங்கள் கட்டுக்கடங்காத கடாரி. ஒரு ஆடு குட்டி எடுத்துக்கிட்டோன்னா அது இந்த காடு மேடெல்லாம் அலைந்து திரிந்து தனக்கான உணவை தேடிக்கொள்ளும். ஆனால் இந்த கடாரி வீட்டிலேயே நிழலிலேயே ஷெட்லேயே வளர்த்து அதற்கு தேவையான உணவு எல்லாம் பாதுகாப்பு எல்லாம் அளிக்கப்படுகிறது. ஆனால் அதே போல் ஆண்டவர் நம்மை பாதுகாப்பு கொடுக்கிறார், நமக்கு உணவு கொடுக்கிறார், நம்மை போஷிக்கிறார், வழி நடத்துகிறார், நம்ம எல்லாவற்றிலும் திருப்தியாக மேய்க்கிறார், நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். ஆனால் இந்த கடாரி என்ன பண்ணுகிறது? கட்டுக்கடங்காத கடாரியாக இருக்கிறது. கீழ்ப்படியாத தன்மை, வசனத்துக்கு கீழ்ப்படியாத தன்மை. ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், எப்படியாக இந்த ஆடுகள் அலைந்து திரிகிறதோ அப்படி நான் உணவுக்காக உங்களை அலைய பண்ணுவேன் என்கிறார். அந்த ஆட்டுக்குட்டியை போல நாமும் அலைந்து திரிந்து உணவு தேடுகிறவர்களாக ஆண்டவர் மாற்றுவேன் என்று நம்மை எச்சரிக்கிறார். அடுத்தபடியாக ஆண்டவருடைய எச்சரிப்பு, எரியும் அடுப்புக்கு ஒப்பானவர்கள். ஓசியா தீர்க்கதரிசி 7:4 இவ்வாறு சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் எரியும் அடுப்புக்கு ஒப்பானவர்கள். ஒருவன் அப்பத்தை சுடுவதற்கு முன்பாக அந்த தணல் அடுப்பானது அமைதியாக காணப்படும். அதில் எந்த ஒரு அனலும் இருக்காது, தணலும் இருக்காது. ஆனால் அப்பத்தை மாவு எடுத்து பிசைந்து அதை புளிக்கும் வரை காத்திருப்பான். எப்போ அதை அனல் மூட்டுகிறானோ அது வேகமாக எரிய ஆரம்பிக்கும். அதே போல் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு பாவம் செய்ய வாய்ப்பு கிடைக்கும்போது, தங்களுக்கு அக்கிரமத்திற்கான வாய்ப்புகள் அமையும் போது, சூழ்நிலை வரும்போது உடனடியாக தவறுக்குள்ளாக செல்வதை ஆண்டவர் எச்சரிக்கிறார். அந்த தணல் போல உள்ளே அமைதியாக இருந்து மேலே சாம்பல் மூடியிருப்பதை போல இருந்து கொண்டு, அது அமைதலாக இருந்து கொண்டு அமைதியாக நல்லவர்கள் போல இருந்து கொண்டு தவறு செய்கிறவர்களை ஆண்டவர் எச்சரிக்கிறார். வெளியே பார்ப்பதற்கு நல்லவர்கள் போல காணப்படலாம், ஆனால் பாவம் செய்ய வாய்ப்பு கிடைக்கும்போது அவர்கள் அடுப்பை மூட்டி அது தீவிரமாக எரிவது போல அவர்கள் செயல்படுகிறதை, தருணம் கிடைத்தால் துன்மார்க்கத்தில் துர்க்கிரியையில் மூழ்கி விடுவதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து எச்சரிக்கிறார். இந்த நாளிலே நாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த எச்சரிப்புகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை இப்படிப்பட்ட எச்சரிப்புகள், அது இப்படிப்பட்ட காரியங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் காணப்படுமானால், நாம் சூழ்நிலை காரணமாக தவறு செய்கிறவர்களாக இருப்போமானால் அதை திருத்திக் கொள்ள ஆண்டவர் அழைக்கிறார். நாம் மேட்டிமையாக காணப்படுவோமானால் அல்லது அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாக காணப்படுமானால் அதை நாம் திருத்திக் கொள்ள ஆண்டவர் அழைக்கிறார். அதுபோல் நாம் ஒரு போரடிக்க விரும்பும் கடாரியாக அல்லது ஒரு சோம்பேறி அல்லது ஒரு வேலை செய்வதற்கு கஷ்டப்படுகிற ஒரு ஆட்களாக நம்ம காணப்படுவோமானால் அதையும் ஆண்டவர் நம்மிடத்தில் எச்சரிக்கிறார். ஒரு விவேகமுள்ள பிள்ளைகளாக, விழிப்புள்ளவர்களாக இருக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே அநேக காரியங்களை நாங்கள் ஆண்டவரே தியானிக்க உதவி செய்தீங்கப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஒரு ஆண்டவரே இளம் கடாரியைப் போல, போரடிக்க விரும்புகிற கடாரியைப் போல இல்லாதபடிக்கு, நெருப்பை போல இல்லாதபடிக்கு ஆண்டவரே பேதையான பிள்ளைகளாக, நாங்கள் விவேகமற்ற பிள்ளைகளாக இல்லாதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும்
ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கேட்டு நாங்கள் உம்முடைய ஆண்டவரே வசனத்தை கேட்டு அதன்படி அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக, உம்முடைய ஆண்டவரே அன்பை நாங்கள் உணர்ந்தவர்களாக, ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய சூழ்நிலையை காரணம் சொல்லாமல் ஆண்டவரே உம்மை மாத்திரம் எங்களுக்கு முன்பாக நிறுத்தினவர்களாக எங்களுடைய வழியிலே நாங்கள் நடந்து வர எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த லெந்து காலங்களிலே அநேக காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடிய பழுத்த இலைகளை நாங்கள் உதிர்த்து விட்டு ஆண்டவரே புதிய தளிரை கொடுக்க, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே புதிய வளர்ச்சியை புதிய பரிமாணத்தை நாங்கள் அடைய எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை மகிமை